அர்த்தமல்ல. தொழில்கள் இருக்க வேண்டும், முதலாளிகள் இருக்க வேண்டும். ஆனால் முதலாளித்துவம் என்றும் ஒரு ஆதிக்க சக்திகளாக அவர்கள் வளரக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தித்தான் தோழர் லெனின் அவர்கள் வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்காகவும், அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும், உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்காகவும் உலகத்தில் முதலாக ரஷ்யாவில் அந்த கம்யூனிஸ்ட ஆட்சியை நிறுவியவர். இந்தியாவில் எப்படி இஎம்எஸ் அவர்கள் கேரளாவில் முதல் முறையாக கம்யூனிஸ்ட ஆட்சியை நிறுவினாரோ அதைப் போல உலகத்தில் லெனின் என்ற ஒரு ஒற்றை மனிதருக்கு பின்னால் இருக்கின்ற அந்த கம்யூனிசம் என்ற அந்த அமைப்பு அவரை இன்றும் தூக்கி பிடித்து கொண்டிருக்கின்றது. மக்கள் அதிகாரம் அமைப்பு இன்றைக்கு அவருடைய 154வது பிறந்த நாளை இனிப்பு வழங்கி மலர் மாலை சூட்டி எங்களை போன்ற பொதுநல அமைப்புகளையும் அழைத்து இந்த நிகழ்வை கொண்டாடுவது வரவேற்கத்தக்கது. புரட்சியாளர் மாவீரர் லெனின் அவர்களுக்கு என்றும் மரணமில்லை. அவருடைய புகழை போற்றுவோம். அவருக்கு வீர வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன். வீர வணக்கம்.